உணவால் இணையும் உள்ளங்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் உருளைக்கிழங்கு கிரேவி எப்படி செய்யலான்னு பார்க்க போகிறோம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவி சப்பாத்தி பூரி கூட சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இது செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துடலாம். 3 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் 2 மீடியம் சைஸ் தக்காளியும் ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லியையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய், மிளகாய்த்தூள் 3/4 டீஸ்பூன், தனியாத்தூள் 1/2 டீஸ்பூன், கரம் மசாலா தூள் 1/2 டீஸ்பூன், சீரகத்தூள் 1/2 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், அப்புறம் தேவையான அளவு உப்பு. முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் கொஞ்சம் சூடானதோ வெங்காயம் போட்டுக்கலாங்க. வெங்காயம் ஓரளவுக்கு பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிறேன். இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போனதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி நல்லா வதங்கிடுச்சுங்க. இது கூட எடுத்து வச்சிருந்த எல்லா தூளையும் போட்டு லோ ஃப்ளேமில் 30 செகண்டுக்கு வதக்கிடலாம். இப்போ இதில் உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். கூடவே 2 கப் தண்ணி ஊற்றிக்கிறேன். தேவையான அளவு உப்பும் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷத்துக்கு மூடி போட்டு கொதிக்க வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு கிரேவி இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சுங்க. கடைசியாக கொத்தமல்லி போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த உருளைக்கிழங்கு கிரேவியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.